இந்த வெர்சஸ் 650 கண்ணை உறுத்துது. இனிமே தான் ஆட்டமே. இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு அப்படியே வரிசையாக ஆர்பின் பெண்டு. அனைவருக்கும் காலை வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஏப்ரல் 14 8:40. இன்றைக்கி கிண்ணக்கொரை ரைடு, கிண்ணக்கொரை ரூட் எடுக்கிறோம். 1 hour 45 minutes ஃப்ரம் ஹியர். அதுலேயே கெடாய் வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் கிண்ணக்கொரை ரூட் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. குதிரை வந்திருக்கு நம்ம ஏரியாவில், அதனால கதவை மூடி வைக்கிறாங்க போல இருக்கு. க்யூட்டு. ஸோ இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் வித் த சேம் நேம் FI to ride. வாங்க போகலாம். கெடாய்க்கு தமிழில் கெத்தைன்னு எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, நம்ம தான் தப்பாக படிக்கிறோமா? கெட்டை அப்போ. சீட் பெல்ட்டே போடல. இதோ போட்டிருக்கு கெட்டை 35 கிலோமீட்டர். பா, பெரிய பள்ளத்தாக்கு, 2 மலையை சேருது. டீ வாசனை. டீ குடிக்கலாமா? அப்படியே நிறுத்து. எங்கே அப்புறம்? சாம்ராஜ் டீ கார்னர். டீ இருக்கான்னு தெரியலையே. சாம்ராஜ் டீ சென்டரில் டீ குடிக்கிறதுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நிறுத்தினோம். அப்புறம் இந்த வேராக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைகர் 1200, வெர்சஸ் 650 and TRK 502. நல்லா இருக்குது டீ. இந்த வெர்சஸ் 650 கண்ணை உறுத்துது. ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி டெம்பிள் சாம்ராஜ் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த டெம்பிள் எக்ஸலண்ட்டாக வச்சுருக்காங்க. நானும் என்னைய பார்த்து என்ன மாதிரியே இருக்குன்றீங்க. நான் அந்த கோயிலில் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்தேன். குந்தா டேம், ராமையா பிரிட்ஜ். இங்கேயும் தண்ணி இல்லை. டேமும் ஓப்பனில் தான் இருக்கு. கீழே இப்போ தான் வருவாங்க. இப்போ இதுதான் கனெக்டிங் ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும். ஒம்போதாவது 8வது, இன்னும் 1 இருக்கு. கடைசி ஆர்பின் பெண்டு. இதில் ஆர்பின் பெண்டு போடலையா? அப்போ இது கணக்கே கிடையாதா? சரி அடிச்சுக்காதீங்க. குந்தா டேம்லாம் நான் வியூ தான் இல்லை ப்ராப்பராக.
அந்த பிரிட்ஜில் தான் நம்ம வந்தோம். அப்படின்னா டேம் எங்கே இருக்குது? அப்போ தண்ணியே இல்லை, லோவாக இருக்குது. தண்ணியே கலங்களாக இருக்கு. கெத்தையா கெட்டாயா ஏதோ ஒன்று. இனிமே தான் ஆட்டமே. இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. வாவ், லெஃப்டில் பாருங்க, வியூவை பாருங்க, டேம் வியூ. லாரி கம்மிங். ஒரு வியூவை பார்க்க விட்றீங்களாடா? ஏன்டா 24 ஏர்பின்டா? 34 ஏர்பின் பெண்டு. சூப்பரு. இங்கே எப்படி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க? நமக்கு பின்னாடி ஒரு கார் வருது. பார்த்து வாடா. கெட்டாய் 17. அப்போ இப்போ பார்த்த டேமு ஓ, மாடு நிற்கிது. ஏறிக்கிட்டே போகுது. 24லேருந்து குறையும் நினச்சா 24, 25, 29, இன்னும் ஒரு 4. கெத்தை 15 கிலோமீட்டர். கெத்தை 15 கிலோமீட்டர். 43 ஏர்பின் பெண்டு. ஓ மை காட். இதில் ஏதாவது வீடியோ எடுப்போமா? கொஞ்சம் பெரிய திருவிழா போல இருக்கு. அங்கே பாரு, லெஃப்டில் எவ்வளோ பெருசு கூட்டம். தமிழ் புத்தாண்டா? அதெல்லாம் இல்லை, பௌர்ணமி. நேற்று பௌர்ணமியா? இன்னைக்கு பௌர்ணமி. தப்பிச்சோம். அண்ணாமலை. பரவாயில்ல, தீவிரமாக வேலை பார்க்குறாங்க போலீஸ்காரங்க. அங்கே ஒரு பைக் அங்கே நிற்கிது. அட்டகாசமாக இருக்கு. ஒரு ரூட்டு இங்கே பாருங்க, 1, 2 அப்படியே வரிசையாக ஏர்பின் பெண்டு. 3 ஆஃப் 43 முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா நம்ம வேறு பக்கம் வந்துட்டோன்னு நினச்சேன் நான். 43 ஏர்பின் பெண்டு கலக்கிறோம் போங்க. இந்த ரோடு தான் நம்ம மேலே இருந்து பார்த்தோம். எத்தனை மலை ஏறி எத்தனை மலை இறங்கியிருக்கோன்னே தெரில. 3 இது வரைக்கும் ஒரு 4 மலை ஏறி இறங்கியிருப்போமா? அது போயிட்டு தான் எனக்கு பார்க்கலையா நீங்கள் ட்ரோனு?
மேலே பாருங்க, பார்த்துடாதீங்க. ஹேர்பின் பெண்டு வளைவுகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். R/43, 6/43. நவீன், பிரேக்கை கரெக்டாக பார்த்துக்கடா, மிச்சிட்டே வந்துட போகிற. இல்லை, கால் வச்சிருக்க போகிற தெரியாமல். 7/43. நாற்பது வரைக்கும் போகுது. பேசாமல் நான் ஏறும்போது கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரெச்சை. காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. 9/43. பதினெட்டு 18 ஒரு படத்தில் செந்தில் வந்து கிணத்தை எட்டி பார்த்துக்கிட்டு 18 சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து என்னங்க 18ன்னு அவனை தள்ளி விட்டு 19 செமையாக இருக்கும். 19வது ஹேர்பின் பெண்ட். எப்படி தான் யோசிக்கிறாங்களே தெரியல அந்த காமெடிலாம். கிரீஸ் டப்பா 20, 21. எப்படி பசிக்கிற மாதிரி இல்லை? பசிக்குதான்னு கேட்டேன் எல்லாருக்கிட்டையும். 22. டேய், எல்லாமே திருவிழாவுக்கு போகிற பீப்புள் மாதிரி தான் இருக்காங்க. திருவிழா ஃபுல் டே நடக்கும்ண்ணா, நம்ம போகிறது கஷ்டம். 25. 26. அதுதான் வாழ்க்கையில் நமக்கு யானைக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. யானைக்கு இல்லை, எந்த மிருகத்துக்குமே பார்த்து தான் ஏற்றுறான். 28. இல்லை, இது டீப் கவ், அவன் ஏறுறது கஷ்டம். ஆமாம், அவன் சுற்றி போயிருக்கணும். 29. ஏறு கன்ஃபார்ம் திருவிழா தான். 30. பிரேக்கு தான். 32. எப்பா, லாரியிலலாம் வராங்க மக்கள். சினிமாவில் வர்ற மாதிரி இருக்குது. லாரியில், டெம்போலலாம் மக்கள் வர்றாங்க. 33. ஏன் அவனுக்கு கேப் இல்லையா? இந்த திருவிழா இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துருக்கலாம்ல. மேட்டுப்பாளையம் போயிட்டு வந்துருவோமா? கெத்தை வந்து முடித்து விட்டோம். 780 கிலோமீட்டர் கவர் ஆகிருக்கு. 780. லெஃப்டா? 30. சரி, போங்க. 39வது ஹேர்பின் பெண்டு. தண்ணியே வரல. எதுக்குள்ளேயே வண்டி ஏற்றுறான். இன்னும் விட்டுறா. ஓ மை காட்.
பவர் ஹவுஸு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ். ஃபாஸ்ட்டாக வருது. எங்கேயும் நிறுத்த முடியாதா? வியூ தெரியாதுடா. இல்லை நீங்கள் இருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது தண்ணி. ப்ராசஸ் பண்ணி இறக்குறாங்க தானே. போகல, இப்படி போகுது தண்ணி, இப்படி போகுது. குந்தாவா அதுக்கு பேர் என்ன? குந்தாவா தானே மேலே பார்த்தது. அங்கேருந்து தண்ணி இறங்குதா இன்னும் தெரியல. கனடா பவர் ஹவுஸ். கனடா எங்கெங்கேயும் வந்துச்சு. கனடா கெட்டாய் பவர் ஹவுஸ் பார்த்தாச்சு. அடுத்து முள்ளி வாட்டர் ஃபால்ஸும் காமிக்குதுல்ல, ஆனால் பார்க்க முடியுமான்னு தெரில. முள்ளி ஃபால்ஸ் அண்ட் முள்ளி பிரிட்ஜ் 5 kilometers ஃப்ரம் ஹியர். பிளான்ட் தெரியுது, அவ்வளோதான். டேம் இருக்குங்க பார்த்தியா லெஃப்டில். செக் போஸ்ட் கேட்டு பார்ப்போம். முள்ளி வரணும்னு சொல்லிடுங்க. இருக்கு. முள்ளி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன். முள்ளி மட்டும்தான் 4 kilometer. அதை வச்சுருக்காரு. அவர் வச்சுருக்காரு 3 பைக்கு இ பாஸ் இருக்குது. இப்போ தான் முதல் முறையாக இ பாஸ் கேட்குறேன். முள்ளி பிரிட்ஜ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்புறோம்.